ஈரான் போர். இந்த போர் போய்க்கிட்டு இருக்க இந்த சிச்சுவேஷன்ல மத்தியஸ்தம் பேசுறதுக்கு கூப்பிடப்பட்ட மிக முக்கியமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான். பாகிஸ்தான் அவ்ளோ சூப்பரான கண்ட்ரியா? அப்படின்னு கேட்டா, அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். பட் ஆனா இது அவுட் ஆஃப் டாபிக். நம்ம இதுக்கு வருவோம். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தான் மத்தியஸ்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க யுஎஸ்ஸுக்கும், ஈரானுக்கும். பட் இந்த சமயத்தில ட்ரம்ப் பாகிஸ்தானயே நாக் அவுட் பண்ற மாரி ஒரு மிகப்பெரிய மூவ் ஒண்ணு இப்ப ரீசென்ட்டா கொண்டு வந்தாரு. பட் ஆனா அதுலருந்து எஸ்கேப் ஆயிட்டான்டான்ற மாரி பாகிஸ்தான் லைட்டா நழுவிட்டாங்க. அது என்னன்னு சொல்றேன். என்னன்னா, பாகிஸ்தான் கிட்ட ஒரு அக்ரீமெண்ட் கொண்டு வராரு ட்ரம்ப். அந்த அக்ரீமெண்ட்ல பாகிஸ்தான் சைன் பண்ணணும், பாகிஸ்தான் அப்ரூவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் கேட்கிறாரு. இது பாகிஸ்தான் மட்டும் கிடையாது. சில முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரி எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் தைரியமா அப்போஸ் பண்ணி என்னால முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஏன் இந்தியாவே சில சமயம் வந்து சில சமயம் இல்ல, நெறைய சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் எது சொன்னாலும் சரிங்க, சரிங்க சாமின்னு கேட்டு போற சிச்சுவேஷன்ல தான் நம்ம இப்போ வரைக்கும் இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு டவுன்கிரேடா தான் நான் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சமயத்தில பாகிஸ்தான் அப்போஸ் பண்ணி நிக்கிறாங்க. ஓகே. அது என்ன மேட்டர்? என்ன அக்ரீமெண்ட்? இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா இன்னைக்கான வீடியோல சொல்றேன். அந்த அக்ரீமெண்ட்ல ஏன் பாகிஸ்தான் இருந்தாலும், எந்த ஒரு அரப் கண்ட்ரீஸா இருந்தாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றத டீட்டெயிலா இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோ இந்த ஒரு அக்ரீமெண்ட் பத்தி தான் இருக்க போது. வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். பட் ஃபர்ஸ்ட் திங் ஓகேங்களா? இந்த அக்ரீமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரகான் அகார்ட். இந்த அக்ரீமெண்ட் என்ன சொல்ல வருது? ஆப்ரகான் அகார்ட் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கண்ட்ரிய, அதாவது அந்த ஒரு நாட இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ் எல்லாருமே அங்கீகரிக்கணும், அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல்ன்ற நாட ஏன் இவங்க அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும் இல்லைங்களா? அதுதான் மேட்டர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 1948 ஐ திங்க் சோ. ஆமா 1948 அந்த சமயத்தில நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. பாலஸ்தீன் மக்களை எல்லாரையும் அகற்றிட்டு, இஸ்ரேல் மக்கள் அங்க மிகப்பெரிய கோலோட்டுனாங்க. அந்த டைம்ல எ எ அவ்ளோ மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இழந்தாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்த இழந்தாங்க. நெறைய பேர் உயிரிழந்தாங்க. அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 85% ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் பேஸ்டு பீப்பிள் ஓகேங்களா? அந்த மதத்த சார்ந்தவங்க. நெறைய அரப் கண்ட்ரீஸ சார்ந்தவங்க அங்க இருந்தாங்க. இந்த பாலஸ்தீன்ல இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நியாயம் கிடைச்சா மட்டும் தான், நாங்க இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட அங்கீகரிப்போம்ன்னு சொல்லிட்டு முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரி எல்லாருமே தீர்மானத்தோட இருந்தாங்க. இப்பயும் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு மிக முக்கியமான கண்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் இந்த அக்ரீமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நோன்னு சொன்னதுக்கான மிக முக்கியமான ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது இதுதான். ஓகேப்பா அந்த கண்ட்ரிய வந்து அக்செப்ட் பண்ணிட்டா என்ன பிரச்சனை? இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தானே. ஓகே ஒரு கண்ட்ரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரீமெண்ட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்குள்ள நெறைய பிசினஸ் டீல்ஸ் நடக்கும். இவங்களோட மெயினா எம்பசி வந்து வரும். ஓகேங்களா? அந்தந்த கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரிலாம் அக்செப்ட் பண்றாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இந்தியாவோட எம்பசி யுஎஸ்ல இருக்கு. யுஎஸோட எம்பசி இந்தியால இருக்கு. ஸோ அந்த மாரி எம்பசிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது மட்டும் கிரியேட் ஆவாது. நெறைய பிசினஸ் டீல்ஸ் கிரியேட் ஆகும். அவங்க இங்கேருந்து டைரக்ட்டா அதாவது இந்த மாரியான அரப் கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானா இருந்தாலும் சரி, டைரக்ட் ஃப்ளைட் கிரியேட் பண்ணணும். ஸோ இவ்ளோ இது இருக்கு. இந்த விஷயம்லாம் பண்றது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு கண்ட்ரியா நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டா இருக்கு. நம்ம இந்தியாலாம் ஆல்ரெடி எப்பயோ வந்து அ இஸ்ரேல நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ எல்லா முஸ்லிம்ஸுமே வந்து இது அப்போஸ் பண்றதுக்கான மிக முக்கியமான ரீசன், அங்க இருக்க அங்க அன்னைக்கு ஐ மீன் 1948 நடந்த மிக மோசமான விஷயம் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ பாகிஸ்தான் இப்ப நோ சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் ஈஸியா நழுவிட்டாங்கன்னே சொல்லலாம். அது வந்து ஒரு நல்ல மூவ்னு இப்ப பார்க்கப்படுது. போக போக எப்படின்னு தெரியல. ஓகே. இது வந்து எந்தெந்த கண்ட்ரிலாம் நோ சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரீமெண்ட் அதாவது ஐ மீன் ஆபிரகாம் அகார்ட் அப்படின்ற ஒரு அக்ரீமெண்ட்ட அப்போஸ் பண்ண கண்ட்ரீஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இப்ப அப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா நேத்து தான் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம சவுதி அரேபியா அப்போஸ் பண்ணியிருக்காங்க. டர்க்கி அப்போஸ் பண்ணியிருக்காங்க. கத்தார் அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேப்பா யுஏஇ இந்த மாரி சில முஸ்லீம் பேஸ்டு கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அவங்கலாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. யுஏஇ, ஜார்டன் ஸோ இந்த மாரி கண்ட்ரி எல்லாமே இந்த ஒரு இஸ்ரேல்ன்ற அந்த ஒரு கண்ட்ரிய நாங்க ஒரு அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே இவங்களும் முஸ்லிம்ஸ் தானே. இங்க இருக்க மக்கள் மட்டும் எப்படி அத அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவைகள் அவ்வளோ இருக்கு. ஸோ என்னைக்கோ நடந்த ஒரு பிரச்சனைய நாங்க கடந்து போறோம்ன்னு சொல்லிட்டு நெறைய தேவைகள் இருக்கு. அதாவது நெறைய பிசினஸ் டீல் நடக்கும். வெப்பன் ஹேண்டிலிங் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கிரியேட் ஆகுன்ற மிக முக்கியமான காரணத்தினால, இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாரியான விஷயம் செய்யணுன்றதுக்காக. இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா. இவுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சவுதி அரப் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க அக்செப்ட் பண்றோம். பட் ஆனா சில பாயிண்ட்ஸ் முன் வச்சிருக்காங்க. என்ன பிரச்சனை? என்ன பாயிண்ட்ஸ் முன் வச்சிருக்காங்கன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி போன பழைய பாலஸ்தீனருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு சொல்யூஷன், ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாம, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி அங்கீகரிக்க முடியும்னு சொல்ட்டு
யுஎஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. யுஎஸ் பார்த்தீங்களா எப்படி வந்து கேம் ப்ளே பண்றாங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி எப்படி அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிய ப்ராப்பரா யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, இப்படி தான் நடக்குதுன்னு இப்ப தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம இப்ப ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கடைசி பாயிண்ட். ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா, அதாவது இந்தியா இந்நேரம் அக்செப்ட் பண்ணாம இருந்திருந்தா, ட்ரம்ப் என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருப்பாரு? உடனே டாரிஃப் போட்டிருப்பாங்க. மிரட்டுறாரு. ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா இந்தியாவ எத்தன வாட்டி மிரட்டியிருக்காங்க. ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காதன்னு சொல்லியிருக்காங்க. என்கிட்ட தான் நீ ஆயில் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் கிட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு அப்பயே வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். பட் இப்போ வந்து போய் வாங்கிக்கோ. இந்த பிரச்சனையில போய் நீ ஈரான் கிட்ட கொஞ்ச நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம போய் திரும்பி வாங்குறோம். பட் ஆனா பாகிஸ்தான் வந்து அப்போஸ் பண்ணி நிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போக போக தான் தெரியும். அவங்களுக்கு எந்த மாரியான பிசினஸ் டீல்ஸ் கிடைக்குது, யுஎஸ் கிட்ட இருந்து எப்படி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் கிடைக்குது. இத வச்சு தான் நம்மளால வந்து அ புரிஞ்சுக்க முடியும். பாகிஸ்தான் எடுத்த இந்த ஒரு பாயிண்ட் வந்து கரெக்ட்டா, தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இந்தியா கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்க மக்கள் தொகை அதிகம். இங்க இருக்க தேவைகள் அதிகமா இருக்கனால, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பல டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான கொள்கைய பேஸ் பண்ணி மட்டும் எடுக்கிறது இல்லாம, ஒரு டிப்ளமேட்டிக்கான சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம தள்ளப்படுறனால, ஸோ டிப்ளமேட்டிக்கான ஒரு பாயிண்ட்ட நோக்கி அந்த ஒரு பேஸ்ட் ஆன் ஸ்டாண்ட நோக்கி நம்ம வேண்டியதா இருக்கு. அப்படி போகப்பட்டது தான் நம்ம வந்து ஆல்ரெடி இஸ்ரேலலாம் அக்செப்ட் பண்ணதுக்கான மிக முக்கியமான காரணம். மதர்லேண்ட், ஃபாதர்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நரேந்திர மோடி கூட அங்க போய் பேசிட்டு வந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ அக்செப்ட் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா ட்ரம்ப் கடைசியா சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய கதைய விட்டுருங்க. அதாவது பாலஸ்தீன் அப்படின்ற கதைய எடுக்காதீங்க. இருக்கிறத சிச்சுவேஷன அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்னு சொல்ல வராரு ட்ரம்ப். ஸோ இன்னைக்கான வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது இதுதான். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கான புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.